எதுக்கு இப்போ இங்கே வந்து பக்கத்தில் உட்காந்துருக்க தூங்காமல்? உன்கிட்ட பேச எனக்கு எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு போய் படுக்கிறியா? உன்கிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்லை. உன்கிட்ட எனக்கு பேச பிடிக்கல. போறியா? அதான் உன் ஃபோன் வச்சுருப்பேன்ல, போய் பாரு போ. உனக்கு அதானே முக்கியம். அதிசயமாக என் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்குற. என்ன? போய் படு, தயவு செஞ்சு போய் படு. நான் பேச வைக்காத நீ. சீரியஸ்லி, நான் போய் படு, பேசாத அப்படின்னா பெட்டில் வந்து இங்கே படுக்கிறப்ப கூட என்னை பார்த்து பேசுறதுக்கு உனக்கு டைம் இல்லை. போயிடுவேன். காலையில் கிளம்புறப்ப பார்த்தா ஃபோன் பேசிக்கிட்டே என்னமோ சமைச்சிட்ருக்குற. சாயந்தரம் வந்தால் வீட்டுக்குள்ளே வர்றப்பவே டேப்லேயே தான் உட்காந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஹாலில். சரி தூங்குறப்பயாச்சும் வந்து பேசலான்னு பார்த்தா உன்கிட்ட பார்த்து அப்பையும் பாரு ஃபோனு தான். தினமும் ஒரு நிமிஷம் அதே டைலாகு. என்ன நான் உன்னோட அப்பாவா இல்லை உன்னோட வாத்தியாரா, காலேஜில் ப்ரொஃபஸரா? எல்லோரும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது புக்ஸ்லாம் வெளியே வச்சுட்டு வாங்க கிளாஸை விட்டுன்னு சொல்கிறப்போ அந்த 2 ஸ்டூடெண்ட் கடைசியாக போயிட்டு ஒரு நிமிஷம் படிச்சுட்டே இருப்பாங்க தெரியுமா, புக்கையே வைக்காமல். அவங்க கூட அந்த ஒரு நிமிஷத்தில் உள்ளே போயிடுவாங்க. நீ எப்படி தெரியுமா, அந்த 3 மணி எக்ஸாமே முடிஞ்சு போயிடும், நீ வெளியே நின்றுட்டுருப்ப. அதுதான் நீ. ஒரு மணி நேரம் பண்ணிகிட்டு இருப்பேன், நான் படுத்தே தூங்கிடுவேன். என்ன உனக்கு? எனக்கு புரியல. நான் உனக்கு வெறும் ஒரு ரூம்மேட்டு தான் இல்லை. அப்புறம் என்ன, நான் இங்கே இருக்கிறதே உனக்கு தெரியல. மாதம் தான் கையில் காசு தந்துடுறேன் செலவு பண்ணுறதுக்கு. வேறு என்ன உனக்கு பிரச்சனை இல்லை? கண்டுக்கிறதே இல்லை. நீ பாடு, நீ உண்டு, உன் ரீல்ஸ் உண்டு, உன் வெப் சீரிஸ் உண்டு, உன்னோட சீரீஸோ சீரியலோ என்னமோ என்ன பார்க்குறேன்னு எனக்கு தெரியல. ரியாலிட்டி ஷோ பார்க்குறேங்கிற. இப்போ கூட நான் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகிறதே உனக்கு தெரியல. முதல்ல மறந்துட்டியான்னு எனக்கு தெரியல. நான் யாரும் தெரியுமா? உன் ரூம்மேட் இல்லை. நான் சொன்னது கரெக்டாக தப்பா நீ சொல்லு. தினம் ஒரு நிமிஷம் நான் உன்ட்ட பேசுகிறேன்னா கூட இந்த வரேன் வரேன் இப்படி தான் நீ சொல்லிகிட்ருக்குற. எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வேறு வீட்டில் வந்து கொடுத்துன்னு வைக்கணும்? இல்லை எனக்கு புரியல. பேசாமல் நான் வந்து என் வீட்டுக்கே போயிடுறேன். பைத்தியக்கார மாதிரி நீ சொன்ன பேச்சை கேட்டுட்டு நான் பாடு வீடு எடுத்து வெளியே வந்து தங்கிட்டு இருக்கிறேன். இது எங்கள் வீட்டில் தான் எனக்கு ஒழுங்காக கவனிச்சிக்கவாச்சும் ஆள் இருக்கும். பேச 2 பேர் இருப்பாங்க. இங்கே யார் இருக்கா? உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா? அப்போ நீ என்ன பண்ணுற? தினமும் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற சொல்லு. அப்படி என்னதாண்டி இருக்குது? நீ பாருடி. நீ அதாவது நான் இல்லாத நேரத்துலலாம் உனக்கு ஒரு கம்பேனியன் மாதிரி தான் இன்றைக்கி தேதிக்கு நம்மளோட மொபைல்லாம் இருக்குது, ஹெல்ப் பண்ணுது. சத்தியமாக அது இல்லைன்னு சொல்லலை. அது இல்லாதப்போ பண்ணிக்க, புரியுதா? எனக்கு டே டைமில் வேலைக்கு போயிட்டு வர்றேன். யாருக்கு சம்பாதிக்கிறேன்? நம்மளுக்கு தானே சம்பாதிக்கிறேன். நம்மளுக்குன்னு ஒரு கனவு இருக்குது, அதை நிறைவேற்றணும்னு தானே வச்சு எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். நீ உன்னோட வழியில் நீ வந்து நம்ம குடும்பத்தை நடத்துகிற. என் வழியில் நான் நடத்துகிறது என்னது? சம்பாதிக்க போகிறது தான். அதை நான் பண்ணிவிட்டு வரேன். வந்ததுக்கப்புறம் எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் நேரத்தில் கூட என் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? நிமிர்ந்து கூட நீ பார்க்க மாட்டேங்கிற. சாயந்தரம் நான் உள்ள ரூம்குள்ளே வர்றேன், கதவை திறந்துட்டு வரேன், என்கிட்ட சாவி இருக்குது. இல்லாட்டி அட்லீஸ்ட் பெல்லையாச்சும் அடித்து நான் எந்திரிச்சுன்னு திறப்பியோ நம்ம, எனக்கு அதுவும் தெரில. அதுவே ஆச்சரியமாக இருக்குது நினச்சி பார்த்தா. இப்போது என்னை பேச வைக்காத தயவு செஞ்சு. நீ போ, தயவு செஞ்சு உன் ஃபோனோடய போய் படுத்துக்கா. தானே உன் பிளானு? போ. நீ சொல்லு, நீ எப்போ என்கிட்ட பேசணும்? நீ சாயந்தரம் வரப்போ தான். இன்றைக்கி சாயந்தரம் தான் சொல்கிறேன். ஹாலில் உட்காந்து ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே டேப் பார்த்துட்ருக்குற. இந்த பக்கம் ஃபோன் ஏதோ சத்தம் கேட்டுட்ருக்குது, டேபில் ஏதோ சீரியஸாக பார்த்துட்ருக்குறேன். எனக்கு என்ன பார்த்தாலாம் தெரியாது. இது போதாததுக்கு டிவி வேறு. எப்பா நான் திருப்பியும் சொல்கிறேன்ப்பா, அவனை நான் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல. நீ வந்து தண்டமாக செலவு பண்ணுற காசு உனக்கு எதுக்கு? ஓடிடிக்கு வந்துட்டு காசு கட்டுறோம், எதுக்கு உனக்கு ஃபோனுக்கு பில்லு, உனக்கு எதுக்கு ஃபோனு, உனக்கு எதுக்கு டேப்? இப்போலாம் நான் எந்த கேள்வியுமே கேட்கல. எனக்கு புரியுது. நான் இல்லாதப்போ உனக்கு ஒரு கம்பேனியன்ஷிப் கொடுக்கறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிது, என்னோடய பொண்டாட்டி கூட, என்னோடய ஒய்ஃப் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஆசையாக வர்றேன். அதுவும் இன்றைக்கி நான் வந்தது ஏன் வந்தேன், எவ்வளோ எக்ஸைட்டாக வந்தேன்னு தெரிஞ்சால் நீ விடு. ஒன்றும் இல்லை, என்னை தனியாக விடுப்பா. நீ வேணாம், நான் வேறு ரூமில் வேணாலும் பெட்ஷீட் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறேன். இப்போ எதுக்கு இப்படி பார்க்குற? இல்லை, நான் போர்வை எடுத்துகிட்டு அப்புறம் வேறு ரூமுக்கு தான் போகணும். நீ என்னை தூங்க விட மாட்டாமல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படி. வாவ், இப்போ எதுக்கு இதெல்லாம்? சாரிடா, தயவு செஞ்சு அதை மன்னிச்சிடலாம். எதுவுமே நீ கேட்க வேண்டாம்ப்பா. அந்த ட்ராமாவே இப்போ வேண்டாம், புரியுதா? எப்போ பாரு நீ ஃபோனில் தான் இருக்கிற. நான் இருக்கிறப்போ என் கூட கொஞ்சம் பேச தான் நான் அவன்கிட்ட கேட்குறேன். நான் என்ன 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து பேசு, என்ன பாலிடிக்ஸ் பேசு நான் அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீனே சொல்லு. உன்கிட்ட நான் கிரிக்கெட் பேச நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், படத்தை பற்றி பேச நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன்.
நம்ம 2 பேரும் என்ன பேசுவோம் நீ சொல்லு? அதிகபட்சம் போனால் 5 10 நிமிஷம். நம்ம வாழ்க்கைக்கு என்ன நடக்க போகுது, எதை மாற்றணும், எங்கே கட்டணும், காசு கட்டணும், எதுக்கு நம்ம போகணும் வரணும், ஈவெண்ட்டுக்கு இவ்வளோ தானே பேச போகிறோம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் உன்னால் ஏன் பேச முடியல? முதல்ல என்னை நிமிந்து ஏன் பார்க்க முடியல? இப்போ கூட பாரு, உன்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் என்னமோ உனக்கு வாத்தியார் மாதிரி நீ பண்ண தப்புக்கு நான் உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நீ தலையாக கவனிச்சிட்ருக்குற. எனக்கு அதுவே புரியல. நான் உனக்கு யார்? நம்ம எதுக்கு இங்கே தனியாக வீடு எடுத்து வந்து எடுத்துருக்குறோம், இருந்துக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டுருக்கோம். நீ சொன்ன தானே வந்தேன். அப்போ அதுக்கேற்றாப்புல கொஞ்சம் நடந்துக்கணும்ல. நீ மற்ற எல்லா வகையிலையுமே சிறப்பாக பண்ணிகிட்ருக்குற, இல்லைன்னு சொல்லலை. எனக்கும் கொஞ்சம் ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் எனக்காக கேட்குறேன். எதாவது அதிகமாக கேட்டேனா? ஒரு சில நாள் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுவோம், 15-20 மினிட்ஸ் பேசுவோம், அவ்வளோதான். அதையும் நீ வந்துட்டு நான் உன்னை நீ என் கூட தான் பேசணும், நீ எதுக்கு எந்திரிச்சு போகிற அப்படியா பேசுகிறாளா? நீ நிமிந்தே பார்க்கலையேப்பா, அப்புறம் நான் என்ன பண்ணுறது? இப்போ கூட நான் எதாவது திட்டினேனா உன்னைய, இவளையும் திட்டுறேனா? இல்லை, நான் இப்போ வந்து வந்ததுலேருந்து சாயந்தரம் வந்ததுலேருந்து உன்ட்ட ஒன்று சொல்லணும்னு அவ்வளோ எக்ஸைட்டாக கதை திறக்கிறேன். நீ வந்து அப்படியே டேவே பார்த்துட்ருக்குற. என்னை நிமிர்ந்து ஒரு நிமிஷம் பார்ப்பேன், என் மூஞ்சியை பார்த்துட்டு யூ வில் ரியாக்ட். அதுக்கு ஏதாச்சும் சொல்லலாம், கெஸ் பண்ணு, அதுவா இதுவான்னு சொல்லிட்டு நான் பயங்கர அனிமேட்டடாக நினச்சிட்டு வந்தேன். நீ உட்காந்து சீரியலு, உன்னோட மீம்ஸு, அதுதானே உன் உலகம். போய் உன் ஃபோன் கூட சந்தோஷமாக இருப்பா. நான் அதுவும் சொல்லப்பா, நான் படுக்கிறேன்ப்பா, தூங்குறேன், விடு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி இருந்தால் எதுக்கு நம்ம 2 பேரும் தனியாக வந்து இங்கே இருக்கணும்? எதுக்கு வாழணும்? நீ பதில் சொல்லு எனக்கு. தண்டமாக வாடகையும் கொடுத்து ரூம்மேட் மாதிரி தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோன்னு எனக்கு தோணுது. நான் சொல்கிறதுலாம் தப்பு இருக்கா? எப்படி நடந்துக்கிறோம்? நான் ஒரு வாட்டியும் ஃபஸ்ட்டு விஷயம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹஸ்பண்டோ இல்லை ஒரு ஒய்ஃபோ யாராக இருந்தாலும் சரி சொல்கிறேன், அவங்க 2 பேருக்குள்ளே ஐ கான்டாக்டுங்கிறது ஒரு அடிப்படை. அதுவே இல்லாமல் எப்படி நம்ம வந்து ஒரு இன்ட்ராக்ஷனை பண்ண முடியும்? நீ சொல்லு. எனக்கு அது பேசிக்ஸ் வேணும். அது நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸா, ரூம்மேட்ஸா? கண்டுக்காமல் எங்கிட்டோ பார்த்து செவத்தை பார்த்துட்டு பேசிட்டு போகிறதுக்கு. என்னால் முடியலப்பா. இல்லை, நான் எங்கே போய் பேசுறது? செவத்துக்கிட்ட பேசவா, ஃபேன் கிட்ட பேசவா? இல்லை அட்லீஸ்ட் ஃபேன் ஆச்சு ரொட்டேட் ஆகுது. உனக்கு தெரியுமா அன்றைக்கி நான் என்ன மாதிரி மூடில் வந்தேன் அப்படின்னு? ஆஃபீஸ்லேருந்து வர்றப்போ எவ்வளோ எக்ஸைட்டடாக, ரொம்ப எக்ஸைட்டடாக வந்தேன் நான். ஆக்சுவலாக டோரை ஓப்பன் பண்ணும்போதே உன் ஃபேஸை பார்க்கணுன்னு தான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் நீ தலையை தொங்க போட்டு உன் டேபை பார்த்துட்டு இருந்த. ஒரே ஒரு செகண்டு, ஜஸ்ட் ஒரு செகண்ட் நிமிர்ந்து பார்த்து என்னடா அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. என் மூஞ்சை நீ பார்த்து தான் நீனே கேட்டிருப்பப்பா. எனக்கு தெரியும் உனக்கு வந்து என்னை பற்றி நல்லா தெரியும்னு எனக்கு தெரியும். என் மூஞ்சியை பார்த்தா கண்டிப்பாக நீ எதாவது கெஸ் பண்ணியிருப்ப, சிரிச்சிருப்ப, ஒரு எக்ஸைட் ஆகிருப்ப. என்னென்னு உனக்கு கேள்வி கேட்கணுன்னு தோணியிருக்கும். நான் வந்து நிற்கிறேனே, நான் ஒரு பைத்தியம் மாதிரி நின்றுட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு வாட்டியே திரும்பி பார்ப்பா. நான் பார்த்தேன். 1 நிமிஷம் என்ன, 10 செகண்ட் இல்லை, அவ்வளோதான். நீ ஃபுல்லாக அதிலே மூழ்கிட்டு இருக்கிற. நான் வந்திருக்கேன்னு எதுவுமே இல்லை. டேபிளில் இருக்குது சாப்பாடு. எனக்கு புரியல என்ன நடக்குது இங்கே. நீ என்னோடய இடத்துல இருந்து யோசிச்சு பார்ப்பா. நீ வந்து தயவு செஞ்சு மன்னிப்புலாம் கேட்காத, அதெல்லாம் பெரிய வார்த்தை. நீ உன்னோட பங்குக்கு எல்லாமே செய்கிற. நீ ஒன்றுமே செய்யாமல் நீ ஒரு மோசமான பொம்பளை அப்படிலாம் நான் சொல்லலை, புரியுதா? நல்லா கேட்டுக்க. நான் என்ன எதிர்பார்க்குறேங்கிறது உனக்கு புரியுதா? இவ்வளோதான். தினமும் சின்ன சின்ன விஷயம் நான் தான் கேட்டேன். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் ஆகுது, தெரியுதா? நம்ம சரி விடு. நான் ரொம்ப உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணி திட்டுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் எனக்கு ஆசையே கிடையாது. இப்படி உன்ட்ட வந்து நைன்னு கத்தணும் அப்படின்னு. இதுவே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் உன்னை திட்டுற மாதிரி தான் எனக்கு தோணுது, புரியுதா? ஏப்பா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஹஸ்பண்டு, புருஷன்,
கொஞ்சமாச்சும் அந்த மாதிரி என் கூட நடந்துக்கோ. நான் உனக்கு வாத்தியார் கிடையாது, உங்கள் அப்பா கிடையாது பயமுறுத்தி நிப்பாட்டி வைக்கிறதுக்கு. ஏன் இப்படி நடக்கிறேன் என்கிட்ட? நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன்னா? எல்லாரும் உலகத்தை எதிர்பார்க்குறது தானே இது. தப்பாக எக்ஸ்ட்ராவாக எதிர்பார்க்குறேன்னா ஓவராக உங்ககிட்ட இருந்து? எனக்கு அர்த்தமே புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் ஃபோன் தான் உனக்கு இம்பார்ட்டண்ட்ல, அதையே பாரு. இப்போ எதுக்கு வந்து கேட்குறேன் என்கிட்ட பக்கத்து அப்படி உட்காந்துக்கிட்டு என்னென்னு சொல்லு, என்னது எக்ஸைட்மெண்ட்டு, என்ன நியூஸ் அப்படின்னு இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குற? எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான மேட்ரு தெரியுமா அது? உனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு அந்த ஆசை, அதை பற்றி சொல்லிகிட்டே இருந்த, கேட்டுகிட்டே இருப்பேன். நானும் பண்ணலாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயம் அது. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் வந்தேன்ப்பா, இப்போ சொல்கிற மூடே இல்லை. தயவு செஞ்சு விட்டுரு என்னைய. நீ நிம்மதியாக போய் படுத்துங்க. இல்லை நீ நிம்மதியாக ஃபோன் பாரு, நான் படுக்கிறேன். நாளைக்கு நான் சொல்கிறேன், விடு. ஆனால் இவ்வளோ ட்ராமா பண்ணாதால நீ வந்து என்னை பார்த்து பேசுகிற. என்னால் முடியலப்பா. உனக்கு என்னை விட ஃபோன் மேலே தான் அவ்வளோ ஆர்வம் இருக்குது. உலகமே அங்கே தான் இருக்குது. 10 நிமிஷம் என்னை பார்த்து பேச உன்னால் முடியல. எதுக்கு நம்மளுக்கு இந்த கல்யாணம்லாம்? ஒரு என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்குப்பா. நான் கிறுக்காயிருவேன்ப்பா இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன்னா. எனக்கு திருப்பி ஓடிட்டே இருக்குது. ஆமாம், வீடியோ கால் பண்ணி ஆஃபீஸில் ஒர்க்கிங் ஹவரில் பொண்டாட்டி வீடியோ கால் பண்ணுறா, பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸ்க்ரீனுக்கு கீழே என்னது மானிட்டர் கீழே ஃபோனில் வச்சு இயர்ஃபோன் வந்து ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற இடத்துல பேசிகிட்டே சாப்பிட்றாங்க. அப்படிலாம் இருக்காங்க உலகத்தில். என் கொலீகி உலகம்னா இங்கே எங்கேயோ 15,000 மைல் தள்ளி இல்லை, ஏன் ஆஃபீஸில் இருக்கிறான், பக்கத்து டேபிளில் இருக்கிறவன். நம்மளுக்கு என்ன வாட்சிருக்கு, நம்மளுக்கு என்ன தலையெழுத்து அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் பாட்டு அப்பாவை தொடர்ந்து சாப்பிட்டுட்ருக்கிறேன். எமோஷனலாக ரொம்ப இன்வெஸ்டடாக இருக்கேன்ப்பா, அவ்வளோதான்ப்பா நான் சொல்ல முடியும். ஆனால் உன்னை பார்க்கல இப்படி தெரியவே இல்லை. இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் எனக்கு வேண்டாம். அவன் பக்கத்துலாம் வரல, நீ விட்டுரு. நீ என் பக்கத்தில் வந்து உட்காந்தா நான் தள்ளி இந்த பக்கம் வந்து படுத்தேன். விட்டுரு என்னைய ப்ளீஸ். நல்லா கேட்டுக்க. இப்போது என்னால் சொல்ல முடியாது, சரியா? நாளைக்கு சொல்கிறேன். இல்லைம்மா, ஒரு நைட்டு வெயிட் பண்ணால் ஒன்றும் ஆகாது, புரியுதா? நான் சொல்ல முடியாது. இவ்வளோ தூரம் நீங்கள் கூட்டியாந்து நிப்பாட்டுறதுக்கு நான் இவ்வளோ ட்ராமா போட்டிருக்கிறேன். தயவு செஞ்சு ஒரு நாளைக்காண்டியாச்சும் நான் காலையில் அட்டென்ஷன் கிடைக்குமான்னு நான் பார்க்குறேன். இப்போயே நான் சொல்கிறேன், நாளை காலையில் நீ இங்கே போவ என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல, மறந்துடுவேன், அவ்வளோதான். நாளை காலையில் வரைக்கும் இது வெயிட் பண்ணலாம், புரியுதா? இப்போ எனக்கு கொஞ்சம் தூங்க விட்றியா? சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் ஃபோனில் டிஸப்பியர் ஆகாது, என்னால் முடியல. நாளுக்கு நாள் இது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணு. என்ன செய்யணுங்கிறதையே நான் உனக்கு சொல்லிட்டேன். நான் வர்றப்ப நிம்மதி என்னை பாரு, ஒரு ஐ கான்டாக்ட் பண்ணு. 5-10 நிமிஷம் பேச போகிறேன். உனக்கு நிறையா இருக்கும் பேசுறதுக்கு, எனக்கு தெரியும். நீ என்னை பார்த்து பேச ஆரம்பிச்சின்னா என்னை விட நீ தான் நிறையா பேசுவ ஆக்சுவலாக. அதுக்கு பார்க்கணும்ல நிமிந்து. வேண்டாம்ப்பா, போதும். இன்றைக்கி ரொம்ப நிறையா பேசிட்டேன். நான் வந்து ரொம்ப உன்னை போட்டு நான் அது ஒரு வில்லங்கமான புருஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னையே மன்னிச்சிரு. நீலாம் மன்னிப்பு கேட்குறதா? ஐயோ தாயே, அதெல்லாம் வேண்டாம். நீ படு. இன்றைக்கி நைட்டு வெயிட் பண்ணு, ஒன்றும் அவசரம் இல்லை. நாளைக்கு நான் சொல்கிறேன், நாளைக்கு சாயந்தரம் வந்து சொல்கிறேன் என்ன விஷயம்னு, புரியுதா? அந்த சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். கொஞ்சம் நல்ல மூடில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ். சரியா? நன்றி. சரி, நான் தூங்குறேன். குட் நைட்.